வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேஷனல் இன்கம் பத்தி தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ நேஷனல் இன்கம் அப்படின்றது உங்களுக்கு எக்கனாமி சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக்காவே அது இருக்கும். ஸோ நேஷனல் இன்கம் நம்ம எப்படி நோட் பண்ணுவோம்? 4 ஃபேக்டர்ஸ் பத்தி நோட் பண்ணுவோம் இல்லையா? என்னென்ன? ஜிடிபி, என்டிபி, ஜிஎன்பி, என்என்பி. இந்த 4 ஃபேக்டர்ஸ் தான் என்ன பண்ணுவோம்? நேஷனல் இன்கம் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ ஜிடிபி அப்படின்றதுக்கான அப்ரிவேஷன் என்ன? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேவா? சோ அப்ப கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னாலே அதை வச்சு என்ன பண்ணிடலாம், மற்ற மூணுத்தையும் பார்த்துடலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு நாட்டுல உற்பத்தி ஆகிற மொத்த பொருள் மற்றும் சேவைகளுடைய ஒட்டுமொத்த மதிப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுல நமக்கு கீவேர்டு என்ன? டொமஸ்டிக் அப்படின்றதுதான். ஓகேவா? டொமஸ்டிக்னா என்ன அப்படின்னா ஒரு ஜாகிரபிக்கல் பவுண்டரி. இதுதான் இந்தியான்னு எடுத்துக்கோங்க. இந்தியாவுடைய ஜாகிரபிக்கல் பவுண்டரிக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகிற குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகேவா? அப்ப ஜாகிரபிக்கல் பவுண்டரிக்குள்ள என்னென்ன பொருள்லாம் ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த பொருளுடைய மொத்த மதிப்பு தான் என்ன? இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த பேஸ்கெட் தான் என்ன? இந்தியா. ஓகேவா? சோ இந்த பேஸ்கெட் தான் இந்தியா. இந்த இந்தியாக்குள்ள இப்ப என்னவா நடக்குது அப்படின்னா, ஒரு மொபைல் போன் தயாரிக்கிறாங்க. அது இல்லாம ஒரு லேப்டாப் தயாரிக்கிறாங்க. ஓகேவா? சோ இது இல்லாம இன்னொன்னு தயாரிக்கிறாங்க, ஒரு புக் தயாரிக்கிறாங்க. ஓகேவா? அப்ப மொத்தமா ஒரு வருஷத்துல இந்தியால என்னென்ன தயாரிச்சிருக்காங்க? ஒரு போனு, ஒரு லேப்டாப், ஒரு புக். இந்த போனோட வேல்யூ எவ்வளவு? 10,000 ரூபாய். ஓகேவா? லேப்டாப்போட வேல்யூ 1 lakh. ஓகேவா? புக்கோட வேல்யூ 100 ரூபாய். ஓகேவா? அப்போ அந்த நாட்டோடைய ஜிடிபி என்னன்னு கேட்டா நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா 1,10,100. இதுதான் என்ன? அந்த நாட்டோடைய மொத்த ஜிடிபி வேல்யூ அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சோ இப்போ ஜிடிபினா என்னன்றது புரிஞ்சிருச்சு. யார் யார் உற்பத்தி பண்ண பொருட்களை எடுத்துப்போம், யார் யாருக்கு உற்பத்தி பண்ண பொருட்களை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ இதுதான் இந்தியான்னு சொல்லிட்டேன். இந்தியாவுடைய ஜாகிரபிக்கல் பவுண்டரிக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகுற குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சொல்லிட்டேன். ஓகேவா? அப்ப இந்தியான்ற ஜியோகிராபிக்கல் பவுண்டரிக்குள்ள யாரெல்லாம் இருப்பா? இந்தியர்களால உருவாக்கப்பட்ட கம்பெனிஸ் இருக்கும், அது இல்லாம ஃபாரினர்ஸ்னால உருவாக்கப்பட்ட கம்பெனிஸ் இருக்கும். அப்ப இந்தியர்களால உருவாக்கப்பட்ட கம்பெனிஸ் அண்ட் ஃபாரினர்ஸ் இவங்க 2 பேருமே இருப்பாங்களா? இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னா, இந்தியர்கள் இந்தியால மட்டும் இருக்க மாட்டாங்க, எங்கேயும் இருப்பாங்க, ஃபாரின்லயும் இருப்பாங்க. கரெக்டா? இப்ப ஃபாரின்ல இருக்கிற இந்தியன்ஸ்னால உருவாக்கப்படுற பொருட்கள். ஓகேவா? அப்போ ஃபாரின் கண்ட்ரி நான் என்ன டினோட் பண்றேன்? இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ல டினோட் பண்ணிக்கிறேன். அப்ப இங்க யார் உற்பத்தி பண்றா? இந்தியன்ஸ் ஒரு பொருளை உற்பத்தி பண்றாங்க. அப்ப இந்த 3 பேர்ல யார் யார் உற்பத்தி பண்ற பொருளை நம்ம கணக்குல எடுத்துப்போம் அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்போ இந்தியர்களால் உருவாக்கப்படுற பொருட்களை எடுத்துப்போம், இந்தியால ஃபாரினர்ஸ் உருவாக்கப்படுற பொருட்களை எடுத்துப்போம். இது 2 என்ன பண்ணிப்போம்? கணக்குல சேர்த்துப்போம். யாருடைய சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னா, ஃபாரின்ல இந்தியர்களால உருவாக்கப்படுற பொருட்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கணக்குல சேர்த்துக்க மாட்டோம். இதுதான் எனக்கு என்ன? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன பார்க்கணும். கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னா the same தான். ஓகேவா? சோ அதுல என்ன சொன்ன? ஜியோகிராபிக்கல் பவுண்டரி சொன்னா, டொமஸ்டிக் அப்படின்ற டேர்ம்ல கீ டேர்ம் அப்படின்னு சொன்னா, நேஷனல் அப்படின்றதோட கீ டேர்ம் என்னன்னா நேஷனாலிட்டி அப்படின்றது. ஓகேவா? சோ நேஷனாலிட்டினா நம்ம எதை எடுத்துப்போம்? இந்தியன் சிட்டிசன்ஸ்னால உருவாக்கப்படுற பொருட்களை மட்டும் தான் நம்ம எதில் எடுத்துப்போம்? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல எடுத்துப்போம். ஓகேவா? சோ அப்போ அதே பாஸ்கெட் தான், அதே பாஸ்கெட்ல உருவாக்கப்படுற பொருட்களுடைய மொத்த மதிப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் சொல்லுவோம். அது என்ன பண்ணிருந்தோம்? 2 கேஸ் எடுத்துவோமா? இந்தியான்ற பவுண்டரிக்குள்ள இந்தியன்ஸ் இருப்பாங்க, ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி ஃபாரின்ல யார் இருப்பா? இந்தியன்ஸ் இருப்பாங்க. அதுல என்ன பண்ணுவோம்? இந்தியன்ஸ் ஃபாரின்ஸ் 2 பேருமே கணக்குல சேர்த்துப்போம். இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்தியால இந்தியர்களால உற்பத்தி பண்ணப்படுற பொருட்களை மட்டும்தான் எடுத்துப்போம். யாருடைய எடுத்துக்க மாட்டோம்? ஃபாரினர்ஸ்னால உருவாக்கப்படுற பொருட்களை கணக்குல எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரி ஃபாரின்ல இந்தியர்களால உருவாக்கப்படுற பொருட்கள் இல்லையா, அதை நம்ம கணக்குல சேர்த்துப்போம். இப்படி சேர்த்துக்கிட்டா வர்றதுதான் எனக்கு என்ன? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்றது. கிராஸ்
நேஷனல் ப்ராடக்ட். ஓகேவா? சோ அப்ப இது ரெண்டு புரிஞ்சுதா? ஜிடிபினா என்னன்னு புரிஞ்சிருச்சு. அடுத்து என்டிபி அப்படின்னா என்ன, ஜிஎன்பி என்னன்னு புரிஞ்சிருச்சு. சோ நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம் அப்படின்னா இந்த என்டிபி அண்ட் என்என்பி தான் போறோம். ஓகேவா? சோ என்டிபி என்என்பினா பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்லை. ஓகேவா? சோ இதுக்கான அப்ரிவேஷன் என்ன? நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அப்போ நெட்ன்ற வேர்டு வந்துட்டனாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். டிப்ரிசியேஷன் என்ன? தேய்மானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இப்போ நீங்க ஒரு மொபைல் போன் வாங்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு 10,000 கொடுத்து அந்த மொபைல் போனை வாங்கியிருப்பீங்க. 2 வருஷம் கழிச்சு அந்த மொபைல் போனை நீங்க விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதே 10,000 விற்க முடியுமா? விற்க முடியாது. ஸோ இன்னும் கம்மியான அமௌண்ட் தான் வைப்பீங்க. கரெக்டா? எதனால கம்மி பண்ணி வைக்கிறீங்க? ஏன்னா இத்தனை நாள் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க, அதனால அது என்ன ஆயிருக்கும்? தேய்மானம் விதம் அடைஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த பொருளோட வேல்யூன்றது என்னவாயிருது? குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ பொருட்களுடைய தேய்மானத்தை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறதா என்ன? நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அப்ப இங்க என்டிபி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜிடிபி மைனஸ் டெப்ரிசியேஷன். ஓகேவா? சோ அப்படி மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? என்டிபி அப்படின்றது கிடைச்சிரும். நெக்ஸ்ட் என்என்பி வாங்க. என்என்பினா என்ன? நெட் நேஷனல் ப்ராடக்ட். நெட் நேஷனல் ப்ராடக்ட். ஓகேவா? சோ இதே சேம் கான்செப்ட் தான். ஓகேவா? சோ கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? நெட் நேஷனல் ப்ராடக்ட் கிடைச்சிரும். அப்போ என்என்பி ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் டெப்ரிசியேஷன். அவ்வளவுதான். சோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி நீங்க நேஷனல் இன்கம்னா எதை கால்குலேட் பண்ணுவீங்க? ஜிடிபி தான் கால்குலேட் பண்ணுவீங்க. ஓகேவா? தேங்க்யூ.